கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட்குள்ள ஒரு 3 பிஹெச்கே வீடு பிரைஸ் ரேஞ்சிலே இன்னைக்கு நம்ம ஒரு 4 பிஹெச்கே வீடு பார்க்க வந்திருக்கோம். 2.25 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்கிறனால வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் சின்னதாக காம்பாக்டாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாங்க. 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்டிகோ ஸ்பேஸ், வீட்டுக்குள்ள நல்ல ஸ்பேஸான அட்டகாசமான ஒரு லிவிங் ஹால், அதுபோக இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு கிச்சன் டைனிங் இருக்குது. பூஜா ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. 4 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டெரஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இங்கே 2 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு குடியே வந்துட்டாங்க. ஒரு வீடு தான் பாக்கி இருக்குது. இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 20க்கு 60ங்கிற பிளாட் டைமென்ஷனில் 2.25 சென்ட் இடம், வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே 2 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு முடிஞ்சு. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரிசர்வ் சைட் இருக்குங்க, அதாவது பார்க் சைட்டு. ஏரியாவும் நல்லா பெரிய பங்களா வீடோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸுங்க. 18க்கு 19ங்கிறதுல 2 கார் நிறைய 2 வீலர் ஏற்றிக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் தான் இருக்குது. போர்வெல் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 5000 லிட்டரில் 2 வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. சேஃப்டிக்காக மெட்டல் கேட்டு, அது போக தேக்கு மரத்தில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 நல்லா அட்டகாசமான ஒரு லிவிங் ஹால் இருக்குது. வெளிச்சதுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு, WPC போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எல் டைப்ல ஒரு பெரிய டிவி நெட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு டைனிங்காக கொடுத்துருக்காங்க. 10க்கு 8ங்கிறதுல கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. அக்னி மூலையில் வாஸ்துப்படி இருக்கு. 8க்கு 6ங்கிறதுல நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு பூஜா ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. 5க்கு 5ங்கிறதுல பிளான் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்க. இங்கே கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ், வாட்டர் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 5ங்கிறதுல நீட்டான டைல்ஸ் கலர் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா இங்க வந்து எல் டைப்ல பெரிய ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இதோட லெவலும் 10க்கு 16 தான். கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ், ஸ்டோரேஜ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 5ங்கிறதுல வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்ல இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்ல கடைசியில் இருக்கக்கூடிய வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16 ஸ்டோரேஜ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஏரியா, கவர்ட் பால்கனி, 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 4th பெட்ரூம்ங்க. மல்டி பர்பஸ் ரூமாக இருக்கக்கூடிய 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்ல இருக்கு. இது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீட்டோட ஓப்பன் டெரஸ்ங்க. இங்க வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், அது போக தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ்ல சின்டெக்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. சுற்றி பார்க்க முடியும். இங்கே ஸ்கூல்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய வீடா இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் வடவள்ளி லொகேஷன் கார்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்குங்க. வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் போகிற ரோட்ல இந்த வீடு இருக்கு. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,10,00,000 சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீடை பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த வீட்டை வந்து பாருங்க.